அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்று ஒரு கருத்தரங்கு வகுப்பில் சந்திக்கின்றோம். இந்த கருத்தரங்கு வெற்றிகரமாக தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எமக்கு அவசியமாகும். ஆன முறையில நான் உங்களை முதல் கேட்பது, நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீடியோக்கள், உங்களுடைய படங்களை போடுதல் வேண்டும். மற்றது நான் விடயங்களை கூறுகின்ற போது உங்களோட வீடியோக்களை நிச்சயமாக போடுங்கோ. ஏனென்றால் நீங்கள் மாணவர்கள், உங்களுடைய ஆர்வத்தை நான் பார்வையிடுதல் வேண்டும். இந்த தினசரி கருத்தரங்கு ஒவ்வொரு மணி நேரம் நடைபெறும். அரை மணி நேரம் நடைபெறும். இந்த அரை மணி நேர கருத்தரங்கில் நான் என்னால் உங்களுக்கு தரக்கூடிய அதிகபட்ச நன்மையான விடயங்களை கற்பிக்க இருக்கின்றேன். அனைத்து அன்பு உள்ளங்களும் தயவு செய்து வீடியோக்களை போடுங்கோ. வீடியோக்கள் காணொலி, அதாவது உங்களுடைய படங்கள் எனக்கு தெரிதல் வேண்டும். இதில் ஆசிரிய பெருந்தகைகள் இருக்கிறீர்கள், மாணவ செல்வங்கள் இருக்கிறீர்கள், பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். கல்வி என்பது ஒரு அளப்பரிய செல்வம். இந்த செல்வத்தை நாங்கள் இந்த அதிகாலை பொழுதுல பெறுவது மிகச்சிறந்த செயல். இந்த அதிகாலை பொழுதுல நாங்கள் இதை பெறுகின்றதால பல நன்மைகள் இருக்கின்றது. நீங்கள் காலையிலேயே எழுந்து ஏற்கனவே கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். அப்படி இல்லாவிட்டாலும் நீங்க காலையிலே எழுந்து கற்கின்ற நல்ல ஒரு பழக்கத்துக்கு உங்களை ஆக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிறந்த பருப்பரை நிச்சயமாக தரும். இது என்னுடைய அனுபவத்தை கொண்டு நான் உங்களுக்கு பகிர்கின்ற ஒரு தகவல். கிட்டத்தட்ட 3 மாத காலத்துக்கு நான் இந்த தொடர் கருத்தரங்கை நடத்துவேன். இதனூடாக என்னிடம் இருக்கக்கூடிய அனுபவ கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய முழு ஒத்தாசையை நான் எதிர்பார்க்கின்றேன். சரி, நான் இனி விடயத்துக்கு வருகின்றேன். இந்த கருத்தரங்கில் குழந்தைகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த கருத்தரங்கில் நான் எதனை உங்களுக்கு கற்பிக்கப் போகின்றேன், எதனை நான் உங்களுக்கு குறித்தரப் போகின்றேன் என்றதை சொல்கின்றேன். அதாவது கடந்த கால அரச பரீட்சை தாள்களின் பரீட்சை வினாக்களையும் அந்த வினாக்களை கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு வினாக்களையும் என்னுடைய ஆக்கங்களாக இதுவரை காலத்தில் நான் இந்த பரீட்சைத்தாள்களை ஆதாரமாக கொண்டு ஆக்கிய வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்ற விளக்கத்தையும் கற்பிக்க இருக்கின்றேன். இப்ப இதுல முதலாவது நான் குழந்தை செல்வங்கள்கிட்ட கேட்க வேண்டியது, அதாவது விழிப்புணர்வு. இன்றைய தினம் நீங்க விழித்திருக்கிறீர்கள், நித்திரையாலே எழுந்திருக்கிறீர்கள். அந்த விழிப்பு ஒரு உணர்வு. இந்த விழிப்புணர்வு எதிர்காலத்துல உங்களை ஒரு சிறந்த, இன்றைக்கு நீங்க ஆரம்பித்து வைக்கின்ற இந்த நிகழ்வு, இந்த விழித்த அதிகாலை பொழுதுல விழித்து நீங்க ஏதோ ஒன்றுக்கு முன்னாலே காத்து கொண்டிருக்கிறீர்கள் அறிவு பெறுவதற்காக. அப்ப இந்த விழிப்புணர்வு நிச்சயமாக சிறந்த பல்வேறு தரும், நிச்சயமாக தரும். உங்களுடைய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அந்த மாற்றம் எப்படி என்றால், இந்த 5ஆம் ஆண்டு பரீட்சை 10 வயதில் ஆரம்பிக்கின்றது, 10 வயதில் நடத்தப்படுகின்றது. இந்த 10 வயது என்பது இதில் 9 வயது பிள்ளைகளும் இருக்கிறார்கள். 9-10 வயது பிள்ளைகள் இப்படியான ஒரு முயற்சியில ஈடுபடுவதே மிக முன்னேற்றகரமான ஒரு விழிப்புணர்வு ஆகும். அப்ப நான் நேரடியாக இனி நீண்ட நேரத்தை உங்களுக்கு நான் கதைக்கு விரயம் செய்ய மாட்டேன். அப்பப்போது தேவையான ஆலோசனைகள் வழங்குவேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்க உள்ள விடயம், அதாவது 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற
அரச பரீட்சை வினாக்களுக்கு எவ்வாறு இலகு வழியிலே விடையளிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்புகின்றேன். அந்த வகையில் நான் இப்போ உங்களுடைய ஸ்கிரீனில் அந்த பக்கத்தை காண்பித்து அந்த பக்கத்தில் உள்ள வினாக்களில் சொற்ப வினாக்களை, ஏனென்றால் அதிக வினாக்களை விளக்கம் இல்லாமல் கற்பதை விட குறைந்த வினாக்களை விளங்கி கற்பது சிறப்பானது. சரியாக அரை மணி நேரம்தான் நான் இதில் விரியம் செய்வேன். அதற்கு மேல் உங்களை இதில் சங்கடப்படுத்த மாட்டேன். அந்த அரை மணி நேரத்தில் நான் கற்பித்த விடயங்களை நீங்கள் கிரகித்து நன்றாக விளங்குவது மாத்திரமல்ல, அதே போன்ற ஏனைய வினாக்களையும் தேடி கற்று நல்ல பயிற்சி பெறுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் என கூறி உங்களுக்கு இப்பொழுது அந்த பக்கத்தை காண்பித்து பக்கத்திலே இருக்கின்ற விடயங்களை விளக்கம் தரப்போகின்றேன், கவனியுங்கள். அதாவது அரச பரீட்சை, கடந்த வருடம் நடைபெற்ற அரச பரீட்சை வினாக்கள் 2023ஆம் ஆண்டு அரச பரீட்சை வினாவில முதல் பக்க வினாக்களுக்கு விடை காணுகின்ற மிக தெளிவான விளக்கத்தை தருகின்றேன். தயவு செய்து அவதானியுங்கள். இது 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சைக்கான வினாத்தாள் 1. நான் இப்பொழுது முதல் கட்டமாக வினாத்தாள் 1க்கும் விடையளிக்கிற விளக்கத்தை கற்பித்து தொடர்ச்சியாக வினாத்தாள் 2ஐயும் கற்பிப்பேன். என்ன காரணம் என்றால் வினாத்தாள் 1 தான் அரச பரீட்சைகளில் பல மாணவர்கள் சங்கடப்படுகின்ற இடமாக இருக்கின்றது. அப்ப இதுல வினாத்தாள் 1ல் 2023 வினா 1 பின்வரும் உருவை அவதானிக்க, அதனை பற்றி சரியான கூற்றை தெரிவு செய்க. இங்க ஒரு சித்திரப்படம் தரப்பட்டிருக்கின்றது. அந்த சித்திரத்தை பற்றிய சரியான கூற்று எது என இந்த 3 கூற்றுக்கள்ல தெரிவு செய்ய வேண்டி இருக்கின்றது. கூற்று என்றால் ஒரு வாக்கியம், கூற்று வாக்கியம். அதை பற்றி இந்த இதுல காணப்படுகின்ற சித்திரப்படத்தில் காணப்படுகின்ற விடயத்தை கூறுகின்ற, சரியாக கூறுகின்ற வாக்கியத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்ப சித்திரப்படத்தை மாத்திரம் பார்த்து நாங்கள் விடையளிக்க முடியாது. இந்த கூற்றையும் அதோடு ஒப்பிட்டு பார்த்து எந்த கூற்று மிக பொருத்தம் என நாங்கள் இனங்காண வேண்டும். முதலாவது வினாவுக்கான விடை 6 பிள்ளைகளும் சில விலங்குகளும் உள்ளன என்ற தகவல் தரப்பட்டிருக்கு. இங்கு நாங்கள் எண்ணி பார்த்தாலே தெரிகின்றது 5 பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். 1, 2, 3, 4, 5 பிள்ளைகள். அப்ப இந்த 6 பிள்ளைகள் என்ற தகவல் கூற்று தவறானது. ஆகவே நாங்கள் இந்த விடையை தெரிவு செய்யக்கூடாது. நான் இப்ப விளக்கம் அளிக்கின்ற போது இந்த வினாத்தாள்ல எழுதி உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன். ஆனால் நீங்க அரச பரீட்சையின் போது சரியான விடையை தெரிவு செய்து அதற்கு கோடு இடுதல் தான் செய்ய வேண்டும். அப்ப முதலாவது வினா பொருத்தம் இல்லை என்பதால் நாங்கள் அதை விட்டு அடுத்த வினாவை பார்ப்போம். குதிரைக்கு அண்மையில் இருக்கும் பிள்ளை தொப்பியை அணிந்துள்ளது. அப்ப அது மிக பொருத்தமாக இருக்கின்றது. இங்கே பாருங்க, குதிரைக்கு அண்மையிலே ஒரு பிள்ளை இருக்கின்றது, அது தொப்பி அணிந்திருக்கின்றது. அப்ப அந்த விடை பொருத்தமாக இருக்கின்றபடியால் நாங்க இதற்கு இப்படியாக ஒரு கோடை போடலாம். இப்ப இந்த இடத்துல அறிவுறுத்தல் என்ன சொல்லி இருக்கோ அதைத்தான் நாங்க செய்ய வேண்டும். சரியான விடையின்கள் கீழிடுக என்று, சரியான கூற்றை தெரிவு செய்க என்று தரப்பட்டிருக்கு. அப்ப சரியான விடையின்கள் கீழிடுக என்பதுதான் இந்த கருத்து. சரியான விடையின் இலக்கத்தின் கீழிடுக என்றால் இந்த இலக்கத்தின் கிழக்குகளோ அப்படி கேட்கப்படவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு தலைப்பு இருக்கின்றது, அறிவுறுத்தல்களை பின்பற்றும் ஒழுங்கு. அதாவது அங்கு என்ன கேட்கப்படுதோ அதைத்தான் நாங்கள் செய்யணும், அதுக்கு மேலதிகமாக செய்யக்கூடாது. அப்ப இரண்டாவது கூற்று சரி என்ற போதிலும் மூன்றாவது கூற்றையும் பார்ப்போம்.
எல்லா பிள்ளைகளும் ஒரு குழு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றன என்ற கூற்று இதுல பொருத்தமான பார்ப்போம். அதாவது இங்க இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் ஒரே குழு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றன. அதாவது இது இந்த பிள்ளை ஒரு குதிரையோடு இருக்கின்றது, இது ஒரு கிளியோடு இருக்கின்றது, இந்த பிள்ளை எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கின்றது, இந்த பிள்ளை ஒரு முயலோட விளையாடி கொண்டிருக்கின்றது, இந்த பிள்ளை நாயுடன் ஏதோ விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்றது. எல்லா பிள்ளைகளும் ஒரு குழு ஏற்பாடு என்பது பொழுதுபோக்கு விளையாட்டு என்பது பொருந்தும். ஆனால் இங்கே ஒவ்வொருவரும் ஒரு குழு செயற்பாட்டு என்றது பொருந்த நியாயமில்லை. ஏன் வெவ்வேறு செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த விடையும் பொருத்தமில்லை. இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. இது நாங்கள் சித்திரப்படத்தையும் அந்த கூற்றையும் ஒப்பிட்டு விடையளிக்கின்ற வினாவாக இருக்கின்றது. இது மிக இலகுவானது. இனி நாங்கள் இரண்டாவது வினாவை பார்வையிடுவோம். இரண்டாவது வினாவில பின்வரும் உருவில் ஏ எனவும் பி எனவும் குறிக்கப்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு முறையே பொருத்தமான இரு உரு பகுதிகளும் யாவை? இங்க ஒரு பெண் பிள்ளை இந்த சட்டை தரப்பட்டிருக்கு. அதிலே ஏ பகுதி என இங்க இது அதாவது ஒரு பகுதியும், பி பகுதி என இன்னொரு பகுதியும் தரப்பட்டிருக்கின்றது. அந்த ஏ பகுதியையும் பி பகுதியையும் இங்கே குறித்து காட்டுகின்ற விடை எது பொருத்தமானது எது கேட்கப்படுகின்றது. அவங்களுக்கு இந்த இடத்துல இடம்பலம் என்பது தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் கொப்பித்தாள்ல கை வைக்கும் போது, ஒரு புத்தகத்துல கொப்பித்தாள்ல பேப்பர்ல கை வைக்கும் போது வலது கை வைக்கிற பக்கம் வலது பக்கம், இது நாங்க வலது கையை இப்படி வைத்தால் இது வலது பக்கம், இடது கையை அந்த தாள்ல வைக்கின்ற போது இது இடது பக்கம். அப்ப வலம் இடம் எங்களுக்கு தெளிவாகின்றது. அப்ப இடமிருந்து வலமாக என்றால் இடமிருந்து வலமாக இப்படித்தான் இருக்கின்றது. அப்ப நாங்க இந்த கொப்பித்தாள்ல இடது பக்கத்தில இருந்து வலது பக்கமாகத்தான் சொற்களை எழுதுகின்றோம். எண்களை கூடி இலக்கங்களை கூடி அப்படித்தான் எழுதுகிறோம். ஆனா கழிப்புகளின் போது வலமிருந்து இடமாக செய்கின்றோம். அது ஒரு விடயம். அப்ப நாங்க இந்த சட்டையில இடது வலது பக்கம் பார்ப்பதற்கு இந்த நாங்க கொப்பித்தாள்ல வைத்த இடமிருந்து கை வைத்த இடமிருந்து வலமாக பார்க்க வேண்டுமா, அல்லது இந்த சட்டையின் இடது வலது பக்கத்தை பார்க்க வேண்டுமா என்று கேட்டால் சட்டையின் இடது வலது பக்கத்தை பார்க்க வேண்டும். இந்த சட்டையை நாங்கள் அணிந்து கொண்டிருந்தால் அல்லது இந்த சட்டையின் தோற்றத்தை பார்க்கும் போது இதன் பக்கத்துக்கு நாங்கள் திரும்பி எங்களை பார்க்கும் போது இது வலது பக்கமாகவும் இது இடது பக்கமாகவும் இருக்கின்றது. இப்ப உதாரணத்துக்கு கீழே உள்ள ஒரு சிறுவன் படத்தை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். இந்த சித்திர படத்துல இருக்கிற சிறுவன் படத்தை பாருங்கள். இவருடைய வலது கையது இடது கையது என்று கேட்கப்பட்டால் நாங்கள் இதிலே நிற்பதாக கற்பனை பண்ணிக்கொண்டு எங்களுடைய கைகளை உயர்த்தி பார்ப்பதன் மூலம் இது வலது கை இது இடது கை என்பது தெளிவாகின்றது. அதே போல்தான் இந்த சித்திரப்படத்திலே இது வலது பக்கம் இது இடது பக்கம் என்பது எங்களுக்கு தெளிவாகிவிட்டது. ஆனால் இடமிருந்து வலம் என்பது காகிதத்திலே இப்படி இருந்தாலும் இது இடது பக்கம் இது வலது பக்கமாக கடதாசியில இருந்தாலும் ஒரு படத்திலே பார்க்கின்ற போது இது வலது பக்கம் இது இடது பக்கம் என்ற தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இப்ப இதுல என்ன கேட்கப்படுகின்றது, இந்த ஏ பகுதியையும் இந்த பி பகுதியையும் இந்த விடைகள்ல தருகின்ற பொருத்தமான விடை எது என்று தெரிவிச்சுப்போம். அப்ப முதல்ல ஏ தான் இங்க தந்திருக்கு, இரண்டாவதாகத்தான் பிஏ தந்திருக்க 3 விடைகளை. அப்ப 3 விடைகள்ல எது பொருத்தமானது என நாங்க இனம் காண்பதற்கு முதல்ல இந்த ஏ பகுதி சட்டையின் இடது பக்கம் என்பதை பார்த்தோம். இடது பக்க கைப்பகுதி விலகி இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த கைப்பகுதி இப்படியாக இருக்குமாயிருந்தால் இந்த கை பொருத்தம் இந்த கையும் பொருத்தமாக இருக்கின்றது. இது அதாவது வலது பக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடை எங்களுக்கு பொருத்தமற்றது.
இனி நாங்கள் இந்த சட்டையின் கீழ்ப்பகுதியை பார்க்கின்ற போது இது வலது பக்க கீழ்ப்பகுதி. இந்த வலது பக்க கீழ்ப்பகுதிக்கு இந்த மூன்றிலே எது எது பொருத்தம் என்று பார்த்தால் இது பொருத்தமாக இருக்கின்றது, இதுவும் பொருத்தமாக இருக்கின்றது. இது ஏற்கனவே விடையில பொருத்தமில்லை என்று கண்டுபிடித்து விட்டோம். அப்ப இங்கே இது பொருத்தமாக இருந்தாலும் இது பொருத்தமில்லாமல் இருக்கின்றது. ஆகவே இங்கே மிக பொருத்தமாக இருக்கிற விடை மூன்றாவது. இது கற்புலனாற்றல், கண்ணால பார்த்து வித்தியாசங்களை கொண்டு நாங்கள் இனங்காணுதல். அதாவது இந்த பகுதிக்கு இதுகும் இந்த பகுதிக்கு இதுகும் தான் பொருத்தமாக இருக்கின்றது. சட்டையின் மேல் கை பகுதிக்கு ஏ பகுதிக்கு மூன்றாவதில் முதலாவதும், பி பகுதிக்கு மூன்றாவதில் இரண்டாவதும், ரெண்டு சோடியும் பொருத்தமாக உள்ளவிடை மூன்றாவது. ஆகவே நாங்கள் மூன்றாவது விடையின் கீழ் கூடுதல் வேண்டும். இனி நான் அடுத்த வினாவுக்கு விளக்கம் தருகின்றேன். கீழே உள்ள தயவு செய்து உங்களோட பெயர்களை இங்க செட் பண்ணக்கூடாது, அது உங்களோட படிப்பை சீர்கெடுத்துவிடும். சரி, கீழே உள்ள ஏபிசிடி ஆகிய உருக்களில் ஒத்த இரண்டு உருக்களும் யாவை என்று கேட்கப்படுகின்றது. இந்த 5 சித்திரப்படங்கள் சோடி சோடியாக மாணவர்கள் சிறுவர்கள் நிற்பதை சித்தரிக்கின்றன. இதுல 2 உருக்கள் ஒத்தவையாக இருக்கின்றதா, அது எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த வினாக்களுக்கு நாங்கள் விடை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், விடையை வைத்து கணிப்பதுதான் இலகுவானதாக இருக்கும். இந்த விடிய முதல் பார்வையிடுவோம். ஏயும் பியும் பொருத்தமாக இருக்கின்றதா, ஒரே மாதிரி இருக்கின்றதா. இங்கே அதாவது இது வேறுபாடுகள், ஒற்றுமை தொடர்புகள், வேறுபாடுகளை உன்னிப்பாக அவதானித்தல். இங்கே இந்த சிறுவனுடைய கைகள் இரண்டும் இவ்வாறு இருக்கின்றது, இங்கே கைகள் இரண்டும் இவ்வாறு மாறி இருக்கின்றது, பிம்பத்தோற்றம் மாதிரி. மற்ற சிறுமியோக்கி. ஆகவே இது பொருத்தமற்ற விடை. அதாவது நாங்க கண்ணால பார்த்து புரிகிறது. அடுத்தது ஏயும் டியும் பொருத்தமா என்று பார்வையிடுவோம். இப்ப இந்த ஏயோட டி சிறுவன் கைகள் அமைப்பு எல்லாம் பொருத்தமாக இருக்கின்றன. ஏயோட டி சிறுமி, 2 பேரும் சிறுவர்கள், அதாவது சிறுமிகள் பொருத்தமாக இருக்கிறார்கள். அப்ப இந்த ஏயில இருக்கிற இது சிறுமிகளும் தான், டியிலும் அவ்வாறே தோற்றம் அளிக்கிறார்கள். அப்ப ஏடி என்பது பொருத்தமானதாக இருக்கின்றது. இது இந்த படங்கள்ல உள்ள ஒற்றுமைகளை வேற்றுமைகளை இனங்கண்டு விடையளித்தல். இனி நாங்க 3வது விடையையும் ஒரு தடவை பார்வையிடுவோம். 3வது விடையில சிஇ என தரப்படுகின்றது. இதுல 3 படங்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. சிடி என்பது வேறு வகை படம், சிஇ வேறு வகை படமாக இருக்கின்றது. அந்த படத்தில ஒற்றுமை இருப்பது போலத்தானே எங்களுக்கு தெரிகின்றது. அப்ப நாங்கள் அதை உற்று நோக்குவோமாயிருந்தால், இந்த சிறுவனுடைய தலைப்பகுதி சிகை இந்த பக்கம், அதாவது இப்படியாக இருக்கின்றது. இங்கு அடுத்த பக்கம் சிகை அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம இந்த பெண் பிள்ளையின் சட்டை பகுதி புள்ளிகளிலும் வேறுபாடு இருக்கின்றது. ஆகவே இதுவும் பொருத்தமற்ற விடை. அப்ப பொருத்தமான விடை 2வது என்பது எங்களுக்கு தெளிவாகிவிட்டது. இனி நான் அடுத்த வினாவுக்கு விளக்கம் தருகின்றேன். நான் கொஞ்சம் விரைவாக கற்பிப்பது போல உங்களுக்கு தோற்றமளிக்கும். அப்படி கற்றால்தான் நாங்கள் இந்த கருத்தரங்கால ஓரளவு நிறைந்த பயனை பெறக்கூடியதாக இருக்கும். பின்வரும் கவிதையில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடையை தெரிவு செய்க. கவிதையை வாசித்து தரப்பட்ட விடைகள்ல எந்த சொற்களின் தொடர் இதுக்கு பொருத்தமாக இருக்கின்றது என கண்டுகொள்வோம். தங்கமான சிறகுகள் பிரகாசிக்கின்றதே. அப்ப சிறகு என்பது பறவைகளுக்கு இருக்கக்கூடியது, அது பறப்பதற்கு உதவுவது. அப்ப தங்கமான சிறகுகள், தங்கமானது என்றது பிரகாசமானது, தங்கம் ஜொலிக்கக்கூடியது, பிரகாசிக்கின்றது. தங்கமான சிறகுகள் பிரகாசிக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரிகின்றது இது ஏதோ ஒரு பறவையை குறிக்கின்றது. அதனுடைய சிறகுகள் நல்ல பல வர்ணங்களை உடையதாக பிரகாசிக்கின்றது.
அங்குமிங்கும் அசைகின்றது. அப்ப அங்குமிங்கும் என்பது வானத்திலேயா அல்லது காற்றினிலேயா என்பதை நாங்க தெரிவு செய்வதற்கு அடுத்த வருகின்ற சொற்கள் தான் எங்களுக்கு அதை உறுதிப்படுத்தும். ஏனென்றால் வானத்திலேயே அங்குமிங்கும் சிறகுகள் அசைய நியாயம் இருக்கின்றது. ஏனென்றால் உயரமாக பறக்கிற பறவையின் சிறகுகள் வானத்திலேயும் அங்குமிங்கும் அசையலாம். கீழே தாழ்வாக பறக்கிற பறவைகள்ல அதாவது சிறகுகள் அங்குமிங்கும் அசையலாம். அப்ப அடுத்த சொற்கள் தான் எங்களுக்கு அதை தெரிவு செய்ய போகின்றது. அடுத்தது மலர்களை மூடி குடிக்கின்றது. அப்ப மலர்களில் குடிப்பது என்பதில் எங்களுக்கு விளங்குகின்றது. மலர்கள்ல தேன் இருக்கின்றது, தேனைத்தான் குடிக்கின்றது, நீரே அல்ல. மலர்கள்ல நீர் அல்ல, மகரந்தம் அல்ல, தேனைத்தான் குடிக்கின்றது. அப்ப காற்றினிலே என்பதுதான் முதலாவதாக வரும். மலர்களை மூடி தேனை குடிக்கின்றதே வண்ணத்தி பூச்சி என்று சொல்கின்றது. அப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. இது வாசிப்பாற்றல் கூடுகின்ற போது எங்களுக்கு இலகுவாக இவ்வகையில விடைகளை அணுகக்கூடியதாக இருக்கும். இனி நான் அடுத்த இந்த பக்கத்தின் இறுதி வினாவை கற்பிக்கின்றேன். அனைத்து மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்றால், இது என்ன ஆசிரியர் ஒரே அடியா தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பிள்ளைகள் இந்த கருத்துக்களை கற்கவில்லையா, இது என்ன கருத்தரங்கள் நீங்கள் உங்களுக்கு நினைக்கலாம். நீங்களும் கதைத்து நானும் கதைத்து கொண்டிருந்தால் இந்த அதிகாலை பொழுது வீணாக்கிறதாக போயிடும். ஆனபடியால் உங்களிடம் ஏற்படுகின்ற சந்தேகங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு இந்த பரீட்சைத்தாள் பூரணமாக கற்பித்து முடித்த பிறகு உங்களோடு நான் இது பற்றி கலந்துரையாடுவேன். அந்த நேரம் நீங்கள் அதை பற்றி கதைக்கலாம். அது வரைக்கும் உங்களோட நான் எதுவித விடயங்களையும் கதைக்காமல் என்னுடைய கருத்துக்களை மாத்திரம் உங்களுக்கு தருகின்றேன். கவனியுங்கள். பின்வரும் வரிப்படத்தில் வெறுமடைப்புக்கு பொருத்தமான உருஜாது. இங்க வெறுமடைப்பாக இருக்கிறது இந்த அடைப்பு. இந்த அடைப்புக்கு இந்த படங்கள்ல எது பொருத்தமானது என நாங்கள் இனங்காண வேண்டும். அப்ப இந்த உருக்களுக்குள்ள இந்த வரிப்படத்தில் உள்ள உருக்களுக்கிடையிலே ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமை தொடர்பை காணவும். அதாவது என்ன ஒற்றுமை? மாறுபாட்டு ஒற்றுமை. இப்ப இது ஒரு நீர் குடிக்கின்ற பாத்திரம். இது மாறுபட்டு இவ்வாறு இருக்கின்றது, அடுத்து மாறுபட்டு இவ்வாறு இருக்கின்றது. நாங்கள் இப்ப இந்த உருக்களுக்கு இந்த கைபிடியில தான் மாறுபாடு இருக்கின்றது. முதல் கைபிடி இங்கே இருக்கின்றது, அடுத்ததுல இங்கே இருக்கின்றது, அடுத்ததுல பின்னாலே இருக்கும். அப்ப இந்த மாறுபாடுகள் எந்த வகையில நடக்கின்றது? இடமிருந்து வலமாக நடக்கின்றது. அப்ப இதை கொண்டு இதுக்கு என்ன வரும் என்று கண்டுபிடிக்கலாம். அல்லது மேலிருந்து கீழாக கூடி அந்த மாறுபாடுகளை உற்று அவதானித்து சரியானபடியே பொருத்தமானபடியே நாங்கள் இலகுவாக காண முடியும். இங்க பாருங்க, இதுல நாங்க திசைகள் நான்கையும் அடிப்படையாக வைத்து வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ற 4 திசைகளையும் அடிப்படையாக வைத்து கூடி இந்த படத்துல நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் தெற்கு பக்கமாக இந்த கைப்பிடி இருக்கின்றது. இது இடது பக்கமாக திரும்பி கால்வட்டம் இப்பொழுது கிழக்கு பக்கமாக இருக்கின்றது. இன்னும் கால்வட்டம் இடது பக்கமாக திரும்பி இது வடக்காக இருக்கின்றது. அதாவது இவ்வாறு கால்வட்டம் திரும்பி வடக்குக்கு வந்திருக்கின்றது. அடுத்த சித்திரப்படத்துல அடுத்த நிலையில அடுத்த வரிசையில இங்க பாருங்க, இங்க கிழக்கில இருந்தது கால்வட்டம் திரும்பி வடக்க போகுது, வடக்கில இருந்தது திரும்பி இங்க 3வதுல மேற்கே வருகின்றது. இப்படியாக கால்வட்டமாக அரை வட்டம் 2 தடவையிலே நகர்கின்றது. அப்ப அடுத்ததுல முதலாவதுல இங்கே நகரத் தொடங்கியது, 2வதுல இங்கே நகரத் தொடங்கியது, இப்ப 3வதுல இங்க நகரத் தொடங்குகிறது. வடக்கு பக்கம் தான் பின்னால் தான் இருக்கின்றது கைபிடி. அப்ப கால்வட்டம் நகர்ந்து இங்க வந்திருக்குது. இனி இது கால்வட்டம் நகர்ந்தால் நடுவில தான் இது இந்த கை பெறக்கூடியதாக இருக்கு, அதாவது கைப்பிடி இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப 2வது படமே பொருத்தமானதாக இருக்கும். அப்ப இந்த இடஞ்சுழி வலம் சுழி என்பதை நாங்க இனங்காண வேண்டும். கடிகார முகத்தில கடிகார முள்கள் அசைவது வலம் சுழியாக, அதாவது இப்படியான இருக்கின்ற கடிகார முட்கள் இப்படியாக சுத்துகின்றது. வலம் சுழி என்பது இப்படி சுத்துவது வலம் சுழி.
இப்படியாக சுற்றுவது வலஞ்சுழி. இதற்கு எதிராக சுற்றுறது இடஞ்சுழி என்பதை நாங்கள் இனங்காண்போம். இப்படி சுற்றினா இடஞ்சுழி. அப்ப இங்க இடஞ்சுழியாக கால் கால் வட்டம் நகர்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி நான் அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை தரப்போகின்றேன். இப்ப அன்பு மாணவ செல்வங்களே, இப்ப அனைத்து மாணவர்களும் காலை பொழுதுல நீங்க பங்கு பற்றி இருக்கிறீர்கள். அனைவரும் உங்களுடைய வீடியோக்களை போடுங்கோ. இது ஒரு நாள் இரு நாள் வகுப்பல்ல, தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நான் கற்பிக்கப் போகின்றேன். மாணவர் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் எல்லாரும் பரீட்சையில சித்தியடைந்து விடுவதில்லை. ஒரு குறிக்கப்பட்ட எண்ணிக்கை தானே சித்தியடையுது. அப்ப காரணம் என்ன? உற்சாகம் உள்ளவன், முயற்சி உள்ளவன், விழிப்புணர்வு உள்ளவன் வெற்றி அடைவான். அப்ப நீங்க இதுல வெற்றி அடைவதற்கு நான் என்னால் முடிந்த அளவில் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பேன். இப்பொழுது நான் அடுத்த பக்க வினாக்கள்ல ஒரு 10 வினாவரையில, அதாவது இந்த பரீட்சைத்தாள்ல 2023 10 வினாக்களை அரை மணி நேரத்துக்கு நாங்கள் விளங்கி கொண்டோமாக இருந்தால் பூரணமாக அது திருப்திகரமாக இருக்கும். இப்பொழுது நான் 2வது பக்கத்தில் உள்ள 4 கேள்விகளுக்கு விடை விளக்கம் தர வேண்டி இருக்கின்றது. கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப 6வது கேள்வி, கண்ணனின் தாயின் சகோதரனின் மகள் கீதா எனின் கண்ணன் கீதாவின் என உறவு முறை சார்பாக இங்க கேள்வி கேட்கப்படுகின்றன. அப்ப இந்த கேள்வியில கண்ணனின் தாயின் சகோதரனின் மகள் கீதா என அந்த விகுதிகள் எங்களை சொற்களை ஒரு மயக்க நிலையை உண்டு பண்ணுகிறது. கண்ணனின் இந்த சொற்களை நாங்க புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்ற போது கண்ணனின், அதாவது இந்த சொற்கள்ல உள்ள சூக்ஷ்மத்தை பாருங்க. கண்ணனின் தாயின் சகோதரனின் மகள் கீதா என்கிற போது எங்களுக்கு அந்த மயக்கம், வாசிக்கிற போது மயக்கமாக இருக்கின்றது. அப்ப நாங்க இதை கண்ணன் என்பதை நாங்களாக கற்பனை பண்ணி கொண்டால், இது நான் என நீங்க கற்பனை பண்ணினால் உங்களோட சேர்த்து அடுத்து நாங்கள் தாயின், உங்களுடைய அம்மா, உங்களுடைய அம்மாவின் சகோதரர், உங்களுடைய அம்மாவின் சகோதரர் உங்களுக்கு மாமா, மாமாவின் மகள் மைத்துனி. இப்ப உறவு முறை கேட்கவில்லை, மைத்துனியா என்று சொல்லி இப்ப கீதாவுக்கு கண்ணன் என்ன உறவு முறை, அதாவது என்ன வகையில உறவு என்று கேட்கப்படுகின்றது. அப்ப உங்களுடைய அம்மாவின் அண்ணாவின் மகள் என்றால் அந்த மகளின் அப்பாவின் தங்கையின் மகன் தானே நீங்கள். அப்ப அந்த கீதாவின் தந்தையின் சகோதரியின் மகன் ஆகும் நீங்கள். இது இங்கிருந்து இப்படியாக போனது திரும்பி மறுபக்கமாக வருகின்ற போது உங்களுக்கு இது இலகுவாக இருக்கும். இப்படியாக நீங்கள் வாசித்து பழகுதல் வேண்டும். சரி, இனி அடுத்த கேள்விக்கு விடை தருகின்றேன். ஏனென்றால் குறுகிய நேரத்துக்கு இந்த கேள்விகளுக்கு விடையளித்து அரை மணி நேர கருத்தரங்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு பாத்திரத்தில் 10 சிவப்பு பந்துகள் 10 இருக்கின்றது, 8 மஞ்சள் பந்துகள் இருக்கின்றன, 6 வெள்ளை பந்துகள் உள்ளன. ஒரு தடவையிலே 2 சிவப்பு பந்துகளும் 1 மஞ்சள் பந்தும் 1 வெள்ளை பந்தும் வீதம், அதாவது இந்த வகையில வீதமாக ஒரு தடவைக்கு 2 சிவப்பு 1 மஞ்சள் 1 வெள்ளை வீதமும் வெளியே பந்துகள் எடுக்கப்படுகின்றன. அவ்வாறு பந்துகள் வெளியே எடுக்கப்படத்தக்க தடவைகளின் எண்ணிக்கை முடிவடைந்த பின்பு பாத்திரத்தில் எஞ்சி இருக்கும் பந்துகளின் மொத்த எண்ணிக்கை யாது? அப்ப இந்த முதலாவது சிவப்பை பார்ப்போமா இருந்தால் சிவப்பில 2 எடுப்போம் என்றால் 5 தடவை எடுக்கலாம். அப்ப 5 தடவையில 10 பந்து எடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இதிலே 5 8 5 பந்து எடுப்போமா இருந்தால் மிகுதி 3 இருக்கும். இந்த வெள்ளையாறு பந்திலே 5 தடவையும் ஒவ்வொன்றாக எடுப்போமா இருந்தால் 1 மீதியாக இருக்கும். அப்ப மீதமாக இருப்பது 3 3 4 என்ற விடை ஆகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். எல்லா விதங்களிலும் ஒத்த 6 கணினிகளை 2 பாடசாலைகளுக்கு விநியோகிக்க வேண்டும். அதாவது இது 2 பாடசாலை என கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 2 பாடசாலைகளுக்கும் எல்லா விதங்களிலும் ஒத்த 6 கணினிகளை விநியோகிக்கணும். ஒரு பாடசாலைக்கு கிடைக்கத்தக்க கணினியின் எண்ணிக்கை வேறுபடலாம், ஒவ்வொன்றுக்கும் வேறுபடலாம். ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒரு கணினியேனும் கிடைக்குமாறு அந்த 6 கணினிகளும்
விநியோகிக்கப்படத்தக்க வேறுபட்ட எத்தனை விதங்கள் இருக்கின்றது. இதில் 6 கணனிகளையும் விநியோகிக்க வேண்டும். ஒரு பாடசாலைக்கு ஒன்றாவது கிடைக்கணும். அப்ப இதுக்கு 1 கிடைக்குமா இருந்தால் இதுக்கு 5 கிடைக்கும், இதுக்கு 2 கிடைத்தால் இதுக்கு 4 கிடைக்கும், இதுக்கு 3 கிடைத்தால் இதுக்கு 3 கிடைக்கும், இதுக்கு 4 கிடைத்தால் இதுக்கு 2 கிடைக்கும், இதுக்கு 5 கிடைத்தால் இதுக்கு 1 கிடைக்கும். அப்ப எத்தனை தடவைகள் இந்த எத்தனை விதங்கள்ல இதை பரிமாற முடியும் என்றால் மொத்தம் 5 தடவைகள் என்பதை விடையாக நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்ப முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நான் இன்றைய கருத்தரங்கின் இறுதி வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். அத்தோடு இந்த லிங்கம் முடிவடைந்துவிடும். ஆனபடியால் கவனித்துக் கொள்ளுங்கள். இருந்தால் அரை மணி நேரத்துக்குரிய லிங்குகளை தான் நான் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். இதுல கவனிங்கோ, முரளி ஒரு குறித்த ஆண்டிலே ஜனவரி, அதாவது தை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலையும், அப்ப இறுதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் மாதத்தின் கடைசி நாட்களிலையும், சங்கரி அதே ஆண்டில் பிப்ரவரி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் பிறந்தால் இவ்விரு நாட்களையும் குறிக்கும் பெண்களின் மொத்தம் 38 ஆகும். முரளியின் பிறந்த திகதி ஜனவரி மாதத்தின் கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியணும், ஒரு ஞாயிறுக்கும் அடுத்த ஞாயிறுக்கும் இடையில வித்தியாசம் 7 இருக்கும். அப்ப இங்க 2 தினங்களும் கூட்டித்தானே 38 வருகின்றது. அப்ப 38ல இருந்து 7 கழித்தால் 31. அப்ப முரளி பிறந்தது 31ஆம் திகதி, அதாவது ஜனவரி மாதத்தின் 31ஆம் திகதி முரளி பிறந்திருக்கிறான். சங்கரி பிறந்திருக்கிறாள் பிப்ரவரி மாதம் 7ஆம் திகதி. ஏன் முதல் ஞாயிற்றுக்கிழமை, இறுதி ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இதன் 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று மாணவ செல்வங்களே, இதே மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் 5 மணியிலிருந்து 5:30 வரையில நான் கருத்தரங்கை நடத்துவேன். நீங்கள் கலந்து கொள்வது உங்களுடைய நல்ல பெறுபேறை தரும் என கூறி இப்பொழுது தற்சமயம் விடை பெறுகின்றேன். நாளைய தினம் சந்திப்போம்.